ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பச்சரிசி சாதம் செஞ்சுருந்தாங்க திங்கக்கிழமை அப்படின்றதுனால. ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு எந்திரிச்ச அப்புறமா நான் இலையில உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரும் அவங்க பொண்ணும் ஒரு இலையில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய ஓரக்குத்தி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கடையெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க சொல்லி என் பையன்கிட்ட சொன்னால் அவன் வீடியோ எடுத்திருக்கான். எங்கள் நாத்தனாருங்க 2 பேர், எங்கள் மூத்தார் இவர் தான் பெரிய ஓரை குத்தி இருக்காங்களே அவங்க வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன கடை போட்டிருக்காங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன். சாய்னா வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இவன் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண குட்டி பையன். நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க, சாட் ஐட்டம்ஸு, நான்வெஜ் கடை அந்த மாதிரி. பசங்க வந்து இதில் மேலே வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாவாம். கிட்டத்தட்ட 30 ரூபா 3 தடவை வாங்கிட்டு வந்து சின்னவன் குதிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்திருந்தாங்க, சின்ன நாத்தனாரோட வீட்டுக்கார். அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் கிளம்புன அப்புறமா நானும் இந்த பக்கம் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்ருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் போகலாவான்னு சொல்லி அப்போ வந்தது தான் இந்த பக்கம். அப்போ வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து ஹஸ்பண்ட் சேஞ்ச் பண்ணி காசு கொண்டு வந்து கொடுத்தாரு. எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன். எல்லாருமே வந்து அதே மாதிரி என் பசங்களுக்கும் 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஒரு சிலர் கொடுத்தாங்க. 2 பேருக்கு சேர்த்து 100 ரூபா வந்து 2 பேருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஜாலி தான். என் பெரிய பையனுக்கு ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், கால் வலி. அந்த ஜம்பிங்கில் எதுக்கு தான் இத்தனை தடவை குதிக்கிறான்னு தெரியல. அதில் வேஸ்ட்டாக குதிச்சு காசு வேறு கொடுத்துட்டு குதிச்சிருது. அதில் வேறு ஒன்றும் ஒரு எந்த யூஸும் இல்லாத மாதிரி ஒரு 30 ரூபா கொடுத்து எதுக்கு அதில் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாத்தனார் வந்து காசு கொடுத்தாங்க. நாத்தனார் வந்து 50 ரூபா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்னவன் வந்து அவனுக்கு காசு கொடுத்தவொடனே அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொருள் வாங்குகிறேன், அந்த பொருள் வாங்குகிறேன், வளையல் வாங்குகிறேன், ப்ரேஸ்லெட் வாங்குகிறேன், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். பெரியவன் வந்து விளையாடுறது, சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்குறது, அவன் இஷ்டத்துக்கு விளையாட்டு பொருள்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ரேட்லாம் வந்து ஃபிக்ஸட் ரேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஒரு கடை, அங்கே அந்த பொம்மை கடை. அதுக்கப்புறம் எங்கே போகலாம் மறுபடியும் வெளியே கிளம்புறதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை, அதை சொன்னல, அவங்களும் வந்து 100 ரூபா கொடுத்து பசங்களுக்கு 50 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வேணாங்க்கா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம் நீ கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம வந்து அது ரொம்ப பெருசாக நினச்சிட்டு வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா டைமும் எங்கள் மாமனாருக்கு காசு கொடுத்தாலும், எல்லா மந்த்லேயும் கொடுத்தாலும், எல்லா விஷயத்துலையும் கொடுத்தாலுமே மாமனார் வந்து எப்போவுமே காசு கொடுத்தாருன்னா ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்ல மாட்டார், நானும் வேணான்னு சொல்ல மாட்டேன், வாங்கிப்போம். அது அவங்களோட ஆசீர்வாதம், அதோட அவங்களோட ஆசையும் கூட. அவங்க சந்தோஷமாக கொடுக்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஹஸ்பண்டும் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு, வேலை செய்கிற பசங்களுக்கும் அதே அளவு கொடுத்தாரு, வேலை செய்கிற பசங்களுக்கும் அதே அளவு கொடுத்துருந்தாரு ஹஸ்பண்ட். பெரிய ஒரு குத்தியோட பசங்களுக்கும் சரி, அவங்களாம் வேலை செஞ்சாலுமே நம்ம கடமை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொடுத்துட்டு இருந்தார். இவரும் கொடுத்தாரு. அவங்களோட வந்து என் பசங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை, அதாவது எங்கள் மாமனாரோட தங்கச்சி. இன்னொருத்தவங்க வந்து நடந்து வந்தாங்க இல்லையா, ரெட் கலர் புடவை, அவங்க வந்து எங்கள் மாமனாரோட அக்கா. இவங்க வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து சொன்னேன், இப்போ எதுக்கு புது புடவை கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஜாத்ரா பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், காட்டன் புடவை எதையாவது கட்டிக்கிட்டு எல்லோரும் சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு பண்ணிட்டுருக்கீங்க, அப்புறம் ஜாத்ரா பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க இந்த அக்கா. இவங்களை வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் வந்து நன்னின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அத்தையை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து புடவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்போல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்களாம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்காங்க போல். எப்போவுமே வந்து வரும்போதெல்லாம் சின்ன அக்காவுக்கு, இவங்களுக்கு வந்து சின்ன அத்தை இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதை அவங்க வந்து நாத்தனார் பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. புடவை, ஜாக்கெட், பாவாடை எல்லாருமே வந்து வீட்டுக்கு புதுசாக வரும்போது கொடுக்குற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பவுடர், குங்குமம், கொஞ்சமாக வந்து சோப்புன்னு நினைக்கிறேன், சோப்பு, ஃபேர் அண்ட் லவ்லி, பேஸ்ட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எங்கள் நாத்தனார் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது புடவையும். அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வாங்கி கொடுப்பாங்களாம். இவங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து என் பெரிய ஓரக்குத்தி வந்துட்டு எங்கள் ஓரக்குத்தியோட என்னோடய சொந்த ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்காவோட வீட்டுக்கார் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. அதனால்
அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் படுத்தி பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்த உடனே கூட என்கிட்ட பேசி ரொம்ப நேரம் அழுகிற மாதிரி ஆகிடுச்சு. நானுமே அழுதுட்டேன், அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. சரிங்கக்கா, மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன காசு கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் எங்கள் ஓரக்குத்தி வந்து நோட் பண்ணிட்டு, ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்க, கம்மியாக கொடுங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வயசானவங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம அத்தைங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளை எவ்வளோ வந்து ஜாலியாக நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக நம்ம கூட பழகிருப்பாங்க. நம்மளால் முடியல எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க சொன்னார். அதை வந்து ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஓரக்குத்தி வந்து அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பையனுக்கு கொடுக்கும்போது எதுவும் சொல்லலை, மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கம்மியாக கொடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் பெரிய ஓரக்குத்தி வந்து சின்ன பையன்கிட்ட காசு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 150 ரூபா கொடுத்து பெரியவனுக்கு 100 ரூபா கொடு, அவன் 50 ரூபா எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 100 ரூபாயை நான் தான் வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து சரி வச்சுக்கலாம், எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி ஆயாக்கு ஒரு மணி வாங்குறேன்னு சொல்லி ஆயாக்கு ஒரு மணி வாங்கிட்டு வரணும் திருவிழாவில் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தான் வீட்டில். அதே மாதிரி ஒரு மணி வாங்குறதுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பெரியவனுக்கும் போய் சொல்லிட்டு இருக்கான், 100 ரூபா கொடுத்தாங்க பெரியம்மான்னு சொல்லி. அப்புறமா அவங்க அங்கேருந்து வந்து பெரியவன் வந்து எங்கே 100 ரூபா பெரியம்மா கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவன் வந்து விளையாட்டு பொருள் எதுவும் வாங்காத சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். இல்லை விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் போய் ஜம்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அடிப்பேன் அப்படின்னு ஏதாவது வேணும்னா நல்ல பொருளாக வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சரின்னு சொல்லி கிளம்புனா. பாருங்கள், பந்தலெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் எதுவும் ஆகலை. பந்தல் ரெடி பண்ண அப்புறமா நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து பந்தல் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 12:30 மணி ஆகிடும் எல்லாம் முடித்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆரம்பிக்கும் போது. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து 2,20,000 வாங்குவாங்க. இந்த டேபிள்லாம் போடுறது கட்டுறது இது எல்லாமே அவங்களோட செலவு. 2 நாள் வந்து நைட் ஃபுல்லாக, அதாவது 11 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10-15 பாட்டு வந்து டான்ஸ் ஆடிடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாடகம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அண்ணன் தம்பி கதை, ஒரு அக்கா தங்கச்சி கதை, அப்பா பொண்ணு கதை, அந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து அந்த காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, யாரோ கொடுக்கலையாமா, அதனால் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசி வாங்கணும், இல்லைனா எப்படி இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசிகிட்டு இருந்தான். அது எங்கள் மூத்தார் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பதில் சொல்லியிருக்காரு. அவன் சின்சியராக பேசிட்டு இருக்கான்னு திடீர்னு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் மூத்தார். ஹஸ்பண்ட் சிரிச்சிட்டாரு. அம்மா என்னடா பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்குற மாதிரி கேட்டவுடனே என்ன திடீர்னு எங்கள் அம்மாவை கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டான். என்னென்னா அவங்க வந்து அண்ணி வேணும், அதனால் கிண்டல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி. அது கேட்டவுடனே அவங்க கம்முன்னு ஆகிட்டான். சரி பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் எங்கள் மூத்தார் வந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு போல், அதனால் கொஞ்சம் ஓவராக சிரிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் என்ன சொன்னாங்க, வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கள் ஓரக்குத்தியோட அக்காவும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் வாங்கக்கான்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு அவங்கள கிளம்புனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது எங்கள் சின்ன அத்தை வந்துட்டாங்க பாருங்கள். அங்கேருந்து எப்படி வராங்க, ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, சைஸ் வந்து ரொம்ப, ஆனால் ஃபேஸ் கட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும். ஆனால் காசு வந்து கொடுத்தேன், ஹஸ்பண்ட் கொடுத்தாருன்னு சொல்லி அதை வாங்கினேன். ஏன் காசு கொடுத்தேன், நீங்களே கஷ்டப்பட்டு கடை வச்சுருக்கீங்க, கடனை வாங்கியிருக்கீங்களாமே, என் பையன் கஷ்டப்பட்டு இப்போ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த டைமில் ஏன் காசு கொடுக்குறேன், வேணாம் அப்படின்னு சொல்லி கையில் வாங்கவே இல்லை. நான் வந்து கையில் அழுத்தி கொடுத்தேன், இது வச்சுக்கோங்கக்கா ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எங்கள் நாத்தனார் பண்ண வந்து கிண்டல் பண்ணா, வேணாவா அப்போனா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சின்ன கிண்டல் பண்ணா. சரி இந்தாடின்னு சொல்லி கொடுத்தோன்னே, இல்லைக்கா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி நான் ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைனா உங்கள் வீட்டுக்குள்ளே மருமகள்லாம் இருக்காங்க, அவங்க மருமகள் கொஞ்சம் வேறு மாதிரி, அதனால் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸாக செஞ்சுட்ருந்தாங்க. இவங்க தான் அந்த அக்கா. அவங்களுக்கு ஒரே பையன், காலேஜ் படிச்சுட்ருக்கான், 3rd இயர். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கேன்சரில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகளெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ கடை இருக்குது இந்த ரோட்டில். எத்தனை தடவை நான் லைவில் பண்ணியிருப்பேன், எத்தனை வீடியோ பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே இவ்வளோ கடை பார்த்துருக்கீங்களா, திருவிழாவில் மட்டும் எவ்வளோ கடை போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா இன்கம் வரும். இந்த டேபிள் இந்த பந்தல்லாம் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இன்கம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லையா. 2 நாளைக்கு ஆக்சுவலாக இது, இன்றைக்கி நாளைக்கு
எப்போவுமே வந்து ஜம்மிலா மேளனம்னு சொல்லுவாங்க. ஜம்மிலான்னா திருவிழாவுக்கு முன்னாடி நாள். அன்றைக்கும் வந்து திருவிழா பந்தல் போட்டு இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் டிஜே வைக்கணும், எல்லோரும் வந்து டிஜே வைக்கிறாங்க எல்லா ஊர்லேயும், நம்ம ஊர்லேயும் வைக்கணும்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் சேர்ந்தா ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி ப்ராப்ளம் பண்ணிவிட்டு எல்லோரும் சரி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தனியாக காசு கலெக்ட் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்து 2500 சொல்லிட்டு எல்லோரும் கலெக்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் மறுபடியும் வந்து எல்லாருக்கிட்டேயும் 1000 சொல்லி வாங்கினாங்க. ஹஸ்பண்ட்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. மொத்தமாக வந்து 40,000 என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டிஜே வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக சுற்றுறதுக்கு. ஆக்சுவலாக 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 12 மணியோ 1 மணியோ போல் அந்த வரைக்கும் சுற்றுறதுக்கு. அதில் வந்து அந்த டெக்கரேஷன் அந்த பண்ணுறது அது இதெல்லாம் அந்த பொம்மை எல்லாம் சேர்த்து மொத்தமாக பேசியிருந்தாங்களாம். எல்லோரும் வந்து அதுவே டிஜே அன்றைக்கி ஏதோ சண்டை எல்லாம் எல்லோரும் வந்து குடிச்சிட்டு வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலை அந்த வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்னா எல்லோரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கடையும் பார்த்துட்டேன். இவன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஹாய் காட்டிகிட்டு இருந்தான். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க சொந்தக்காரன் கூட ஹாய் காட்டுறான், எல்லோரும் பார்க்குறாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து எல்லா பக்கமும் இந்த பக்கம் கடைங்க எல்லாம் அந்த ஜால்முடி கடை எல்லாமே இருந்தது. இந்த வேடத்தில் வந்து இங்கே தான் வந்து என் சின்ன பையன் வந்து அம்மாவுக்கு ஒரு மணி வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அது கழுத்தில் குத்துற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் மாற்றிட்டு வேறு ஒன்று காமிச்சேன், இது வாங்கிக்கோன்னு சொல்லி. அதை வந்து ஆக்சுவலாக பேக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். இது ஆயாக்குன்னு சொல்லி அதை அந்த கடையில் கொடுத்துட்டு மாற்றி இன்னொன்று எடுத்து பேக்கெட்டில் இது வேணாம் எனக்கு இன்னொன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மணியை காமிச்சு வாங்கிக்கிட்டான். அதுவும் சேம் ரேட்டு தான். அதுக்கப்புறமா கையில் போடுற பிரேஸ்லெட்டு, ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வந்தால் ஒரு பிரேஸ்லெட்டு, இன்னொரு தடவை போயிட்டு வந்தால் மோதிரம். யார் என்ன காசு கொடுத்தாலும் 50 ரூபா வச்சுட்டு இருக்கான். அப்போ இதையும் அதையும் சேர்த்து ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு மோதிரம், ஒரு விசில்னு சொல்லி என்னென்ன வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கான். நான் வந்து அடிக்கு வாங்க போகிறேன், நீ எதுக்கு இவ்வளோ பொருள் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிகிட்டு இருந்தேன். மெலணும் அதனால் எப்போவுமே வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி. குழந்தைங்களும் வந்து மோஸ்ட்லி எங்கேயும் அந்த அளவுக்கு எந்த பொருளும் வாங்குறதில்ல. அங்கே பாருங்கள் என்னமோ வாங்கிட்டு வரான் மறுபடியும். இந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்து அந்த டாம் அண்ட் ஜெர்ரி அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில், ஆக்சுவலாக எங்கள் வீடு தெரியுதுங்களா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கடை எங்கள் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அதாவது அந்த வயல்வெளியெல்லாம் இருந்தது இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி. வீட்டு பின்னாடி நாங்கள் கத்திரிக்காயெலாம் வச்சுருந்தோம், அந்த இடம் தான் இது. அது பின்னாடி, அதாவது அந்த நாங்கள் கட்டியிருக்கோம் இல்லையா துணி மாதிரி, அது பக்கத்துலேயே அந்த கடையை போட்டிருக்காங்க. அந்த இடமெல்லாம் அவங்களே சுத்தம் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே கடையை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்து இந்த 2 கிளிப்பில் எது நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. நான் 2த்துல ஒன்று வந்து 2மே நல்லா இருக்கேன், நான் ஒன்று வந்து இது கல் வந்து கொட்டிடும் போலக்கா, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் அது சரி வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆல்ரெடி காசு கொடுத்தாச்சு, செலவுக்கு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவங்க பொண்ணு வந்து கிளிப்பு அது இது வாங்கணும்னு சொன்னால் சரி நானே காசு கொடுத்துட்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து சாமின் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், அங்கே வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட பையனும் எங்கள் பெரிய நாத்தனாரோட வீட்டுக்காரரும் அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க கடையில். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான். அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்களாம், ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்காங்களாம். ஆக்சுவலாக வீடியோ கிளிப் தான் எடுத்தேன், இது என்ன ஃபோட்டோ ஓடுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, எங்கள் கடை என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்துருந்தேன். யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்ட் வந்தவுடனே யார் பெரியவங்களோ அவங்க காலை நம்ம விழா, யார் சின்னவங்களோ இவங்க காலை என் காலில் அவங்க விழா, அந்த மாறி மாறி எல்லோரும் விழுந்துட்டு எல்லோரும் பேசிட்டு அவங்க எந்த கடைக்கு போகலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா லேடிஸில் வந்து ஒன்றா தான் சேர்ந்து போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கிளம்புவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க கல்யாணத்துக்கு. பின்னாடி நிற்கிறாள் அவளுக்கு. ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து வீட்டில் வெளியிலேருந்து எட்டி பார்த்தேன், எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நல்லா சூப்பராக வந்து எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னு. கரெக்டாக 11:45 போல் இந்த மாதிரி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மூங்கிலாம் கட்டினதுனால எதிரில் வந்து அங்கே ஆளுங்கள்லாம் உட்கார சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து நின்றுட்டு தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்து டான்ஸ் வரைக்கும் நல்லா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கலைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள் டிஜே வந்து ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. கடை டான்ஸ்லேயும் சரி, பாட்டுலேயும் சரி, இந்த டிஜேலேயும் சரி, மீதியெல்லாம் வீடியோ அந்த முடித்த அப்புறமா நான் வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி. இப்போ தேர் வர டைமில் டிஜே ஓடுது.
मुख्य बेग आणि लागतील भाई हाथ टिके ऊपर को आओ चलो रेडी कम ऑन
स्वामी सुखरे संतुष्ट रहती तेज मंडी सारी ओडिशा सब दर्शक को परवर्ती पर्याय आपण ମାନଙ୍କ ପାଇଁ ସାଇଜ ରଖିଛି ଯାତ୍ରା ମନୋରଞ୍ଜନ ପରିବାର तुम मां भी जीव खुशी मन को आरे कोन तम घर को जाई छी लागो हैं लाइन मारी के कमेंट करबो लाइन मारी के कमेंट कर जीव को बिचले बती लाइन मारी के कमेंट कर जीव को बिचले बती मोटे छेबा को जोड़ा चेष्टा करबो काहे के ना वोल्टेज मारा 440 आमा बाकरे अछि कोन टेस्टर तम 440 वोल्टेज बाबा को आमा बाकरे अछि टेस्टर से पाई कहूची बगीचा भीतर अनेक फूल आले फूल भीतर चंपा बगीचा भीतर अनेक फूल आले फूल भीतर चंपा आजिकल झियो मान खाली ऊपर का चिकन देखण अगर भीतर ना बिल्कुल फंपा भाई तम गाड़िया देखिछ पोखरी देखिछ हां गाड़िया देखिछ पोखरी देखिछ देखिनो समुद्र लहरी तम गाड़िया देखिछ पोखरी देखिछ देखिनो समुद्र लहरी थरे पाद खसी गले बुड़ी मारी जीवो डाकू दीप हरि हरि आपे देखिछ देखिछ रॉकेट देखिछ मैडम थोड़ी परीक्षा कर देख तुम कणा कर देव वस्त्र अरे बारा पूरा संढो कौन कौन बारा पूरा संढो तमे हां बारा रे मुंह मारुछ हां अरे बारा पूरा संढो तमे बारा रे मुंह मारुछ निज घरे तुम सुंदर स्त्री थाई तमे हम झियो को देखले काहे मत लाल बडौछ कौन कहयो आमे तम झियो को लाल बडौछ आमे बारा पूरा संढो हैं तमे पैंट अपनी तो टाइट टाइट टॉप अपनी तो ढीला भाई संढर कियोबा दोष संढर कियोबा दोष तम दुआरा पा करिछो मेला तार आसन दर्शन कुछ आपण माने नेउची आ एक सुवर गीत गीत नेउची चंदना तुमे तार गीत गाइस मुछनी अनुष्ठान सुनाम तने कठोरपी मास्टर बिटू एवं ममता ताकरी कंट्रोल सुनवा सांत्वना तुमे तारा
ବୁଝେନି ଯେତେବେଳେ ଦୁଇ ଜଣ ପରସ୍ପରକୁ ବୁଝିଯାଆନ୍ତି ସେତେବେଳେ ଦୁନିଆ ଏ ସମାଜ ତାଙ୍କୁ ବୁଝେ ନା। ମୋ କହିବାର କଥା ପ୍ରେମ କରିବାର ଇଚ୍ଛା ଯଦି ଅଛି କେଦାର ଗୌରୀ ହୁଅ। ପ୍ରେମ କରିବାର ଇଚ୍ଛା ଯଦି ଅଛି କେଦାର ଗୌରୀ ହୁଅ। ଅଢ଼େଇ ଦିନର ପ୍ରେମ କରି ଏଠି କି ଲାଭ ମିଳୁଛି କୁହ। ସବୁ ଝିଅ ନୁହଁ ସୁନ୍ଦରୀ ରାଧିକା, ସବୁ ଝିଅ ନୁହଁ ସୁନ୍ଦରୀ ରାଧିକା, ଗୁଣରେ ସେ ଗୁଣବତୀ। ଏହି ଦୁନିଆରେ 100 ଝିଅଙ୍କରେ ଜଣେ କହୁଥିବେ ସଖୀ। ତେଣୁ ଦେଖି ଚାହିଁକି ପ୍ରେମ କରିବା ଉଚିତ। ଆଗେ ଝିଅ ଡରୁଥିଲେ ବାହାଘର ବେଳେ ଏବେ ଡର ପୁଅଙ୍କର ଭାଗ୍ୟରେ। ଆଗେ ଝିଅ ଡରୁଥିଲେ ବାହାଘର ବେଳେ ଏବେ ଡର ପୁଅଙ୍କର ଭାଗ୍ୟରେ। କାହିଁକିନା ଘର ଭାଙ୍ଗିବାରେ ଝିଅମାନେ ଏବେ ଜେସିବି ଠାରୁ ବି ଆଗରେ। ଆରେ ଭାଇ ଘରକୁ ଆଣିଲେ ଟିଭି ଫ୍ରିଜ, ଘରକୁ ଆଣିଲେ ଟିଭି ଫ୍ରିଜ 5 ବର୍ଷ କିମ୍ବା 3 ବର୍ଷ ତାର ୱାରେଣ୍ଟି। ବାହା ହେଲା ପରେ 5 ଦିନ ଭଲରେ କଟିବ ନାହିଁ ତାର କିଛି ଗ୍ୟାରେଣ୍ଟି। ସେଥିପାଇଁ କହୁଛି ବୟଫ୍ରେଣ୍ଡ ହେଇ ମଜା ନିଅ ଭାଇ ଅଲଗା ସୁତାରେ ପସନ୍ଦ। ବୟଫ୍ରେଣ୍ଡ ହେଇ ମଜା ନିଅ ଭାଇ ଅଲଗା ସୁତାରେ ପସନ୍ଦ। ଏବେ ଡାକୁଛନ୍ତି ଚାଲୁ କେଲୁ ଟୁଚୁ ପରେ ଡାକିଦେବେ ଭାଇନା। ଅସଂଖ୍ୟ ଦର୍ଶକଙ୍କ ପରବର୍ତ୍ତୀ ପର୍ଯ୍ୟାୟରେ ଆପଣମାନଙ୍କ ପାଇଁ ଜାତୀୟ ମୁଖ୍ୟମାନ ପରିବାର ତରଫରୁ ସଜାଇ ରଖିଛି ସୁପର ଡୁପର ହିଟ୍ ରେକର୍ଡ ଡ୍ୟାନ୍ସ ଖତରା ଫୁଲ ଖତରା ଫୁଲ। ଘୋଷଣା ବୃତ୍ତି କରିଥିବା ଏହି ରେକର୍ଡ ଡ୍ୟାନ୍ସର କୋଚି ନେଇ KR सोनू सिंगर KR सोनू बलरामपुर।
ଶିବ ଶକ୍ତି ଟୁଟ ଯାଏ ଅଛି କୋଉ ନୂଆ ବୋଉ ତୋତେ ବସ୍ତୁ ରକ୍ଷା କରିପାରିବେନି ପିଟି ପିଟି ତ ଗୋଡ ଭାଙ୍ଗିବି 2 ମାସ ତ ଘରେ ପଡିବି ରାମା ଦେଖାଉଛୁ ମତେ ମାଟ ପରେ ପେଲି ଦଉଛି ନାଇଁ କହୁଛି ପୁଅରେ ଆଜି ତ ସେ ପୁଅଟାକୁ ଭାଙ୍ଗିବି 2 ମାସ ଘରେ ପଡିବି मानी तुम आसर मिया रखियो खालियाको क्यों कौन बाटी जाऊँ
তো গোড় ভঙ্গা জীব বর্তমান তু ঘরে পড়ি ভাই ভাই ତମେ ମଣିଷ ନା ଆମେ ପଶୁ ପିଲାକୁ ଏ ଘୁଞ୍ଚି ଯା ସରିଆ ମୋ ସାସ ପାଇଗଲ ନାଇଁ ଦେଖିବ ଆରେ ପିଲା ତା ମୁଣ୍ଡକୁ ଏମିତି ମାଡ଼ ନ ଖାଇଲେ ସେ ଜମା ଶାସନ ହବନି ତା ନାଁରେ କଣ ଲାଲିସ କରୁଛୁ କଣ ଆମ ଦୁନିଆ ଟେଷ୍ଟ বাস চল কেবল এইଥିପାଇଁ ଇଏ ଟୋକାଟା ଉପରେ ମସିଲା ମୁଁ ତାଙ୍କ ପାଇଁ ଶ୍ରୀମନ୍ଦିର ହେଇ ମୁଁ ତାଙ୍କ ଉପରେ ଛାଇ ହେଇ ରହିବି ଈଶ୍ୱର ଯଦି ମୋ ଖୁସିକି ଛଡ଼େଇ ନେଇ ମତେ ଦୁଃଖ ଦେବା ପାଇଁ ଚାହିଁବେ ମୋ ଆଖିରେ ଲୁହ ଦେବା ପାଇଁ ଚାହିଁବେ ସେତେବେଳେ ମୋ ଦୋଷ କାହାକୁ ଦେବି ଦୋଷ ଦେବି ତ ସେଇ ଜଗନ୍ନାଥଙ୍କୁ ଦୋଷ ଦେବି ଆଉ ଚିତ୍କାର କରି କହିବି ହେ କାଳିଆ ତୁ ବଡ଼ ଡକାତିଆ କଳା ସନ୍ତ ரெக்கார்ட் டான்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் டான்ஸ் அதாவது மெலடின்னு சொல்லுவாங்க அது முடிஞ்ச உடனே பாதி பேர் கிளம்பிடுவாங்க முக்கால்வாசி கிளம்பிடுவாங்க எங்கள் மூத்தார் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு ஃபுல்லாக சரக்கு போட்டிருக்காரு எங்கள் ஓரை குத்தி திட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து ஓரமாக உட்காந்துருக்காரு செம்ம டான்ஸு ஆனால் டான்ஸு சூப்பராக இருந்தது ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை போல் பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டான்ஸ் நல்லா இருந்தது எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புன அப்புறமா நான் என்னை வந்து என் மாமியார் கொண்டுட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க ஆக்சுவலாக டைம் என்ன தெரியுமா 3 மணி இன்னும் 1 ஹவரில் நான் வந்து கிளம்பணும் கடைக்கு ஏன்னா இங்கேருந்து 1 ஹவர் ஆகிடுது கடைக்கு வந்து சேர 4 மணிக்கு கிளம்பணும்னா 5 மணி ஆகிடும் 5 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு வந்து சமைக்கிறதுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் 3 மணி இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பசங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க ஹஸ்பண்டும் நானும் வந்து டிஜேலேருந்து வந்தோம் அதுக்கப்புறமா வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா 3 மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே தூங்கினா தூக்கம் வந்துடும் காலையில் எழுந்திரிச்சிக்க முடியாது நான் வேணால் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டுமா எல்லோரும் கூடவும் போயிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு என்னது இப்போ மறுபடியும் நீங்கள் கிளம்பி அங்கே போய் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் பகல் ஃபுல்லாக தூங்காமல் நைட்டில் வந்து தூங்காமல் இப்போ ஒரு 1 ஹவர் தூங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேணாம் ஒரேடியாக வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வேலையை பார்க்கலாம் அப்புறமா ஃப்ரெஷ்ஷான அப்புறமா பகலில் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜாலியாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் எல்லோரும் கூட போய் சுற்றிட்டு வந்தார் நான் வந்து லைட்டாக படுத்துட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு 4:30 மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பறக்க ரெடியாகி அங்கேருந்து ஓடி வந்து கடைக்கு வந்து சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவிழா vlog வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்